அதுதான் நான் பல தடவை உறவாட்டத்துல உங்களுக்கு விளங்கப்படுத்துற. அதை எப்படி என்றா, இப்ப நீங்க ஒரு அரை மணி காலத்துக்கு முதல் இருந்ததை நினைச்சு பாத்தீங்களா, அங்க இருக்கிறத நம்முடைய நினைவுல தெரியும், நான் இப்படித்தான் இருந்தேன். இப்ப இப்ப அப்படி தெரியுது இல்ல. ஆனா இப்ப நான் நிஜமா ஒரு கதிரையை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இப்ப இருக்கிறது தெரியுது. இப்ப என்ன இருக்கிறத இன்னும் ஒரு அரை மணி காலத்துக்கு பிறகு நான் நினைச்சு பார்த்தேன்டா, நினைச்சு பார்க்கிற இடத்துக்கு வந்தேன்டா, இது நினைவில் இருக்கிறதா தெரியும். ஆனா மொத்தத்துல இன்னா இருக்கிறது அரை மணி காலத்துக்கு பிறகு நினைவுல இருக்கிற மாதிரி தெரியுதுண்டா, இப்பயும் இது நினைவுல இருக்கு. அப்ப நினைவு இப்ப உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன் அதுல காரிய முடியும் மட்டுக்கும் வச்சுக்கிட்டு இருக்கு உங்களை. இப்ப உங்கள வெளியாகிற செயல்ல இருந்து உங்கள வெளியாகிற அத்தனையும் எதுக்குரியது? இப்ப நினைவுக்குரியதான். அந்த நினைவூட்டும் யாரென்று உனை காட்டும் ஹக்கண்டு அது நினைவூட்டுமா. இப்ப நினைவோட சிந்திச்சிங்களா, இப்படி இருக்கிற இந்த நிலையான பொருளை உங்களுக்கு ஹக்கண்டு வெளியாக்கி நிலையா இருக்கிற பொருளையும் காட்டி தந்து சிந்திக்க வேண்டிய இடம். இப்ப நான் நினைவுல இருக்கேங்கிற முடிவு அது கிளியர். நினைவுதான் நடந்துட்டு இருக்குங்கிற அந்த அறிவுக்கு வந்தாச்சு. இப்ப அந்த நினைவுல போய் இதை எதை திருப்பி திருப்பி சிந்திக்கிறது? இப்ப களிமா எப்படி திருப்பி லாயில சொல்லி சிந்திக்கிறோமோ அதே மாதிரி அந்த நினைவோட எதை சிந்திக்கிறதுங்கிறத கொஞ்சம் லைட்டா. இப்ப கண்ணை துறந்த உடனே விவரம் தெரியுது. ஆமா. கண்ணை மூடின உடனே நினைவுல இருக்கு, பொது தெரியுது. சரி போது. இப்ப நான் செல்ற ரூட்டுக்கே வாங்க, அந்த ரூட்டுக்கே வந்தா லேசா பிடிப்படும். கண்ணை துறந்த உடனே கட்டுண்ட புலனுக்கு விவரம் தெரியுது. சரியா? கண்ணை மூடின உடனே கட்டுண்டாத புலனுக்கு பொது தெரியுது. பொதுவா தெரியுது எல்லாம். ஏனென்றா எந்த இடத்திலையும் ஒரு பொருள் இல்லையென்றாகாது ஏகத்திலே. இப்ப நீங்க உதாரணத்துக்கு கண்ணை மூடின உடனே ஒரு பொருள் இல்லை இணைக்கண்டு நீங்க ஒரு எண்ணத்தை எடுத்தீங்களா, சரியா, ஐனைக்கு ஏகத்தில ஓட்டை இருக்கின்ற அர்த்தம் வரும். அந்த இல்ல பொருள் ஒன்று இல்லை என்று நீங்க நினைக்கிறது அந்த ஓட்டை ஒன்றை நீங்க உருவாக்குறது ஏகத்தில். அப்படின்னா கண்ணை துறந்து காணக்குள்ளதான் உங்களுக்கு ஒரு பொருள் தெரியணும். கண்ணை மூடின உடனே உங்களுக்கு தெரிகிறது பொருள் இல்லை என்ற ஒரு கோட்பாடுக்கு ஒரு முடிவுக்கு வாரீங்க நீங்க. இப்படி நீங்க முடிவுக்கு வாரது உங்களோட மன இச்சை, பழக்க வழக்கம். சரியா? இப்ப நீங்க நினைவுல அந்த இருக்கிற நிறமும் தோற்றமும் பெயரும், அந்த நிறமும் அந்த தோற்றமும் அந்த பெயரும் எந்த அளவண்டி நினைக்கிறீங்க? இப்ப நினைவுல போனா இந்த சிந்தனை உங்களுக்கு வரும். நான் சிந்திக்க தூண்டுறேன். இப்ப எப்படி எதை சிந்திக்கிறேன்னு கேக்குறீங்களே. இப்ப நீங்க கண்ணை மூடிட்டீங்க, மூணா உங்களோட நினைவு இருக்கி. சரியா? நினைவுல இப்ப நடந்த எல்லா பதிவுமே இருக்கு. இப்ப மொத்தத்துல இப்ப காலையில போயிட்டு வந்த எல்லா பதிவும் நினைவுல இருக்குவா? நினைச்சு பார்க்கக்குள்ள இப்ப கண்ணை மூடிட்டு நீங்க அதை நினைச்சு பார்க்கக்குள்ள என்னென்னையா தெரியுது? அப்படி தெரிகிறது. சரியா? கண்ணை துறந்த உடனே தெரிகிற மாதிரி ஒரு காட்சியா தெரியுதா, இல்ல நினைவாகவே தெரியுதா? இல்ல கண்ணை மூடி இருக்கக்குள்ள கேட்க. இப்ப நீங்க உதாரணத்துக்கு இப்ப வைங்க, இப்ப 40, 45, 50 வயசு மட்டுக்கும் உங்களோட நினைவுல கோடா கோடி விஷயங்களை பதிவு செஞ்சிருக்கிறீங்க. கோடா கோடி விஷயம் பதிவு வந்திருக்கும் உங்களோட புலன்களை கொண்டு, இல்லையா?
அவ்வளவு பதிவும் உங்களோட நினைவுல எப்படி இருக்கி என்று நினைச்சு பார்த்திருக்கமா? இல்ல. அதை நினைச்சு பாருங்க. இல்ல. இப்ப நினைவுக்கு போய் நினைவுல என்ன இருக்கின்றதானே சிந்திக்கலாம். இப்ப 4 வயசுல நடந்தது நினைவுல இருக்கா இல்லையா? 40 வயசுல நடந்தது இருக்கா இல்லையா? அப்ப இப்படி எல்லாம் நினைவுல எப்படி இருக்கி பதிவா இருக்கி. ரைட். பதிவா எப்படி இருக்கி? அப்ப பதிவா எப்படி இருக்கென்று நீங்க சிந்தனைக்கு போனா அந்த பதிவை உங்களுக்கு என்ன செய்யும்னா அந்த நினைவு காட்டி தரும். அதுக்கு நீங்க அந்த ஒரு விஷயத்தை நினைவுல எடுத்து சிந்திக்க வேண்டியிருக்க. அதுக்கு லேஸ் என்ன தெரியுமா? நீங்க கனவு கண்டீங்களே, அந்த கனவையும் அந்த கனவு காண்றதுக்கு முதல் அந்த கனவுல வந்ததெல்லாம் நினைவுல எப்படி இருந்துச்சு என்கிற அந்த நினைவையும் நினைவுக்கு போயிடுங்க. அந்த அனுபவம் இருக்கு. இப்ப நம்மகிட்ட கனவு கண்டு நினைவுக்கு வந்த ஒரு அனுபவம் இருக்கா இல்லையா? அறிவுல இருக்கா இல்லையா? அறிவு அப்படி ஒரு அனுபவத்தை வச்சிருக்கா இல்லையா? இப்ப நீங்க நினைவுக்கு போன உடனே உங்களோட நினைவுல அந்த அனுபவத்தை சிந்தனைக்கு அந்த சிந்தனைக்கு எடுக்க அந்த அனுபவம் என்னையா மாறுமண்டா உலகம் நின்றது ஒரு கனவு. இந்த கனவுல இருந்து விழிப்ப ஊற்ற அந்த நினைவும் அதே அனுபவமா மாறி ஒரே சேம் ஆயிடும். அப்படி எப்படி நீங்க உறக்கத்துக்கு போனீங்க, உறக்கத்துக்கு போன அடுத்த கட்டம் உங்கள்கிட்ட என்ன நடந்துச்சு இப்ப ஒன்றும் தெரியாம இருக்கு. இப்ப நான் உதாரணத்துக்கு இப்ராஹிம்டா இட உறக்கத்துக்கு போனீங்க, கனவு வந்துச்சு. இந்த உறக்கத்துக்கு போனதுல இருந்து கனவு வாரத்துக்கு இடையில உங்ககிட்ட என்ன எல்லாம் நடந்துச்சுன்னு கேட்ட சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டேன். சரியா? ஆனா அங்க ஏதோ ஒன்று நடக்காம கனவு வருதா? வராது. அப்ப என்னமோ நடந்திருக்காங்க. அந்த நடந்த சம்பவம் இருக்கே, அது எப்படி நடந்துச்சு, அது எப்படி நடக்கும், எப்படி நடக்குது என்று நீங்க விளங்கிக் கொள்றேன்னா நினைவை வச்சிருக்க வேண்டியிருக்கு. அது சொல்லித்தரும் உங்களுக்கு. நான் இப்படித்தான் இதை நினைக்கேன், இப்படித்தான் இதை வச்சிருக்கேன், இப்படித்தான் என்கிட்ட நான் வெளியாக்குறேன், நினைச்சோன்னு எனக்கு இது இப்படித்தான் தெரியுது என்று அந்த நினைவாகவே நீங்க இருக்கிற நிலை மாறிடும். இப்ப இப்ராஹிம் என்று இருக்கிறவர் கூட நினைவில் ஒரு பதிவா இருக்கிற நிலையை காட்டி தந்துடும். இன்ன இருக்கிறத சொல்றேன், இப்ப இருக்கிற நிலையை சொல்றேன், வேற கற்பனை போவான். இப்ப அவர் எங்க வாழ்றாருன்னா நீங்க இன்ன வாழ்ற இந்த வாழ்க்கையே நினைவுல வாழ்றீங்க என்று செல்லவார். இங்க எங்க இன்னொரு வாழ்க்கை கிடைக்கும் என்று கற்பனை பண்ணீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நான் அப்படி சொல்லல. மறுநாள் நீங்க நினைவுக்கு வந்து அந்த நினைவுல வாழ்றது புரிதலுக்கு வந்துட்டா இப்ப நீங்க நினைச்ச வாழ்க்கை வாழலாம். அது ஒரு தனி அழகு, அது தனி ஒரு உலகம். அது அது எப்படி விவரிக்காகண்டா உள்ளம் என்பது ஒளியாகும், அதை உணர்ந்து கொள்வதுதான் வாழ்க்கை. இப்ப நீங்க நினைச்சது நடக்கிறது இல்லை, நடக்கிறது நீங்க நினைக்கிறது, எல்லாமே மாறிடு. இப்ப உங்களுக்கு எதுக்குமே மறையாது. எல்லா திரை மறைக்கும் பொருள் எதுவும் இல்லையப்பா, உன் மறைச்சியே மறைக்கும் திரையாகும். அப்ப இப்ப என்ன நாம அந்த தியானம் என்கிறது உண்மையிலேயே நோட்டமிடுதல் தான், முராக்கபா. இப்ப நான் என்கிற உணர்வு நோட்டமிடச்சில் இருக்கேன் இல்லையா, முராக்கபா பண்ணச்சில் இருக்கேன். இது உங்களுக்கு அந்த நினைவு நினைச்சிட்டு இருக்கிற நினைவு தன்னை நான் என்று உணர்ந்துகிட்டு இருக்கிற நிலையா மாறும். இப்ப உங்களுக்கு அது அப்படி தன்னை நான் என்று உணர்ற இடத்துக்கு அந்த நினைவு மாற என்றா அது நினைவுல இருக்கிற ஒரு தோற்றத்தை எடுக்காம வராது, நிலை வராது.
அது என்ன செஞ்சுச்சுன்னா நினைவுல இருக்கிற நான் என்று சொல்லி தன்னை உணர்ந்த அந்த தோற்றத்தை தான் எடுத்துச்சு, உருவத்தை தான் எடுத்துச்சு. அது உடலை எடுக்கல. அது இப்படி உடலா மாறி போய் நிக்கி. இப்ப அது எடுத்த உருவம் எல்லாம் மொத்தமா சேர்ந்து நான் நினைவுல இருக்கிறத பேசிட்டு இருக்கேன். இப்ப நினைவோட இருக்கேன், நான் இப்ப நிலையா இருக்கிறத காட்டிட்டு இருக்கேன். அது எல்லாம் மொத்தமா இப்ப உடலா தெரியுது நமக்கு. இத நீங்க உடல் என்று நினைக்கிறது தான் மாய்கை. ஆனா இருக்கிறது மாய்கை இல்லை. இருக்கிறது என்னங்கிறத நீங்க உணரணும். உணர்ந்தீங்களா அது என்ன சாமானுங்கிறத உங்களுக்கு உணர்த்தி தாரதுதான் ஏக வியாபகமாக நான் இருக்கிற இருப்பு நிலை. மொத்தத்தில் இப்ப கட்டுண்டிருந்த உங்களை அப்படியே விரிச்சுட்ட மாதிரியாய் நான் இவ்வளவு ஏக வியாபக தன்மையிலே என்ற இருப்பிரிக்கா என்ற மாதிரி அந்த நினைவு என்ன செய்யும் உங்களை யாரென்று உனை காட்டும், ஹக்கண்டு நினைவூட்டும். நீங்க இப்ப என்ன இருக்கிற இடமே அரசண்டு இருப்பீங்க, வேற எங்கேயும் போவானா. கற்பனையில இங்க வழிகாட்டல, கற்பனை வழியும் இல்லை. கற்பனை நான் மறைந்து விட்டால் ஹக்கான நான் உன்னுடன். அப்போ ஒசாயிட பாடல்களை இல்ஹாமத்து பாடல்களாக பார்த்து அறிவை நுட்பமாக்கினோம்டா அந்த அறிவு அந்த பாட்டில் இருக்கிற அந்த நுட்பத்தை நமக்கு தெளிவா விளக்கி தரும். அந்த நுட்பத்தை உணர்ற இடம் நமக்கு வரும். ஏன்னா நமக்கு விளங்கப்படுத்த ஒரு வசனமா தானே தர வேண்டியிருக்கு. ஒரு சொல்லுல தந்தா பிடிக்க மாட்டோமே. அப்ப இதுக்கு இப்ராஹிம்னா இந்த நிலையை நாம உணர்றேன்டா, இந்த நிலையை நாம பிடிக்கிறேன்டா தியானம் முக்கியம். திக்ர் செஞ்சே ஆகும். நான் திக்ரும் செய்ய மாட்டேன், முராக்கபம் பண்ண மாட்டேன், நோட்டம் அடைய மாட்டேன், சும்மா உறவாட்டத்தை கேட்டுக்குவேன், சும்மா ஒரு நேரம் ஒரு மட்டும் அதை சிந்திச்சுக்குவேன். மற எந்த பாடையும் இந்த வேலையும் தான் ஏண்டா சொரி.com விளங்குது. அது சொரி.com வேண்டா நீங்க நினைக்கிறது நடக்க சும்மா காலத்தை வீணாக்குறதா. ரிஸ்க் எடுக்கணும், தியாகம் பண்ணணும். ஆனா கிடைக்கிறது நிரந்தரம். அதனால கிடைக்கிற பலன் நிரந்தரம். நிஜமான இருப்பு, நிஜமான நிலை, அச்சம் இல்லை. அப்ப மறதியோட இருக்கிறது, நான் நினைக்கிறது, நான் நடக்குது என்று நடக்கிற வாழ்க்கை. நினைவோட இருக்கிறது, நினைவுல இருக்கிறது, நடக்குதுங்கிற வாழ்க்கை. மறதியோட இருக்கிறது, நான் நினைக்கணும், மரணம் போகணும், மறந்து போய் வாழ்ற வாழ்க்கை. நினைவுல இருக்கிறது, என்ன இருக்கோ அது நடக்கும்ங்கிற நினைவோட இருக்கிற வாழ்க்கை. போக தேவையில்லை, வரையும் தேவையில்லை. ஏன்னா போறதுக்கும் மாறதுக்கு நான் ஆளே இல்லை. என்ற அந்த நிலையில என்னோட நினைவு தான் நான் போவோம் பாருங்க. ஏகம் எங்க இருக்கோ அந்த எல்லை வரைக்கும் போகும். அதுக்கு வரை விளக்கணமும் இல்லை, எண்ணத்துக்கு நிகரான எதுக்குமே இல்லை. அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மாபெரும் ஆற்றலை வச்சுக்கிட்டு இப்படி வாழ்றது இருக்கே கேவலத்திலும் கேவலம். சொன்ன மாதிரி பள்ளி கடத்துல மாதம் முன்னாடி நான் பேசுற மாதிரி பள்ளி கடத்துல மாதம். அப்போ ஒஸ்தாது சொல்றாங்க, ஏன் இந்த கோலமடா ஏகனின் சாபமடாங்க. உண்மையில யதார்த்தத்தை பார்த்தா எப்படி நாம இருக்கிறது நல்லா இருக்கும் என்று நாம நினைக்கவே அல்லாமல் உண்மையான இல்லை. அந்த உள்ளத்துக்கிட்ட அவரு கேட்டா அது செல்லு, நீ நல்லா இல்லைன்னு தான் சொல்லும். இப்படி நீ இருக்கிறது நல்லா இல்லைன்னு தான் சொல்லும். அது சாபமங்க சார். அப்ப உண்மையிலேயே இப்ப சாபத்துல இருக்க நாம அந்த பாவத்தை செஞ்சதால
எல்லாரும் இறங்கி போங்கன்ற உடனே கூட நாமளும் இறங்கி வந்த ஆதமும் ஹவ்வாவும் செஞ்சு சொர்க்கத்தை விட்டு இறங்க செல்லக்குள்ள நீங்க 2 பேரும் இறங்குங்க என்று செல்லாம எல்லாரும் இறங்குங்கிறது சாபமா இல்லையா? உலகத்துக்கு போங்க என்று அனுப்பினது தூரமா இல்லையா? அப்ப சொர்க்கத்திலிருந்து எல்லாரும் எடுத்தறியப்பட்டமா இல்லையா? ஏன் இந்த கோலமடா ஏகனின் சாபமடாங்க இப்படி வந்து இப்படி சாபத்துல நாம வாழ்றத அருள் என்று நினைக்கிறது இருக்கே உச்சந்தியில குந்திட்டு இருக்கிறவன் போட்ட திரை தடை. அது சாபமும் நினைவுல தான் இருக்கிறானா? அது சாபமும் நினைவுல தான் இருக்கு. இல்ல, நினைவுல இல்ல. நினைவுல இருக்கிறது சாபம் இல்லை, கனவுல இருக்கிறது தான் சாபம். சரியா? கனவுல ஒரு கட்டுண்ட பொருளா இருக்கிறது தான் சாபம், நினைவுல இருக்கிறவன் போட்ட சாபம். நினைவுங்கிறது ஏகம், அந்த ஏகன் போட்ட சாபம் தான் நீங்க கனவுல வந்து ஒரு கட்டுண்ட பொருளா நின்றுக்கிட்டு அந்த கனவையே என்ன செய்யணும், ஆசைப்பட்டுக்கிட்டு ஆசை கொண்டு காட்சி கண்டு ஆசை கொண்டு வேஷம் போட்டு வாழ வேணுமா? இது வேதம் தந்த ஞான போதமானு கேட்க. காட்சி கண்டு ஆசை கொண்டு வேஷம் போட்டு வாழ வேணுமா? உலகை மயக்குவது வேஷம், அதன் உட்பொருளா இருக்கிறது சாபம். நான் ஒரு தனி கட்டுண்ட பொருளாக இருக்கிறது இருக்கே அது சாபம், அது கனவு. கனவுல இருக்கிறது நினைவுக்கு வாங்க. நினைவுக்கு வந்தா உத்தமர் வாழ்வின் தனி அழகு, அதுக்குள்ள இறை தீதார் எல்லாரையும் பார்க்கலாம். சரி சாஹிப் நானா, அஸ்ஸலாமு அலைக்கும். அப்ப இதோட நிப்பாட்டு.